ராதிகா, சிபிஎஸ்இ விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் கேள்வித்தாள் வினாத்தாள் கசிந்தது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தவறுகள் நடைபெற்றதை அடுத்து சிபிஎஸ்இயின் தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளர் ஹிமான்சு குப்தா இருவரையும் பணியிட மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தேர்வுகளில் நீட் தேர்வு மற்றும் மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இளங்கலை படிப்புகளுக்கு செல்வதற்கான கியூட் தேர்வு, அதற்கு முன்னதாக சிபிஎஸ்இ வினாத்தாள் கசிவு விடைத்தாள் மதிப்பீட்டில் ஏற்பட்ட குளறுபடி தொடர்பாக ஒரு மாணவர் மறுமதிப்பீடு விண்ணப்பித்து அந்த குளறுபடிகளை அவர் கண்டுபிடித்தார். இதனால் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் என்று அழைக்கக்கூடிய OSM தேர்வு முறையில் பல குளறுபடிகள் இருப்பது வெளிக்கொணரப்பட்டு வந்ததால் இப்போது சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த சிபிஎஸ்இ மத்திய கல்வி வாரியத்தின் தலைவர் ராகுல் சிங் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் செயலாளர் ஹிமான்சு குப்தா இருவரையும் பணியிட மாற்றம் செய்து இப்போது அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த விடைத்தாள் முழுமையாக தெரியவில்லை, மேலும் முழுமையாக பதில்கள் பதிவேற்ற செய்யப்படவில்லை. திருத்த முறையிலும் அந்த ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் என்று அழைக்கக்கூடிய OSM தேர்வு முறையிலும் பல குளறுபடிகள் பல தவறுகள் எழுந்ததை அடுத்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலரை மத்திய அரசு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. ஹேக்கர்களே எளிதாக சிபிஎஸ்இ இணையதளத்தில் நுழைந்து மதிப்பெண்களை மாற்றும் வகையில் இருப்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு மாணவரே அந்த ஹேக்கர்கள் எவ்வாறு நுழைகிறார்கள் என்பதை நிரூபித்து ஆதாரத்தை வெளியிட்டதை அடுத்து சிபிஎஸ்இயின் தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளர் ஹிமான்சு குப்தா ஆகிய இருவரையும் மாற்றி பணியிட மாற்றம் செய்து இப்போது மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் சிபிஎஸ்இ தேர்வு, நீட் தேர்வு, கியூட் தேர்வு என மத்திய அரசின் தேர்வு முகமை நடத்தக்கூடிய பல்வேறு OSM தேர்வு முறைகளில் பல குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதும் ஹேக்கர்கள் எளிதாக நுழைந்து மதிப்பெண்களையும் பதில்களையுமே மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருப்பதால் சிபிஎஸ்இ தலைவர் செயலாளர் ஆகிய இருவரையும் மத்திய அரசு மாற்றி அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.